ஹலோ 10th ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் ஈஸியாக்குறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ சோசியல் சயின்ஸுக்கான டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் கொஸ்டின்ஸு. கோல்டன் கொஸ்டின் அப்படின்னா என்னென்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ல இருந்து தான் வரும். இதை தாண்டி வேறு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிறது தான் கோல்டன் கொஸ்டின்ஸு. ஸோ இந்த வீடியோவில் அதைத்தான் சொல்ல போகிறேன். கோல்டன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் சோசியல் சயின்ஸில் நீங்கள் ஃபுல் மார்க்கு 100 அவுட் ஆஃப் 100 வந்து ஸ்கோர் பண்ணணும். ஸோ பண்ணலாம் கிடையாது, நீங்கள் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த சேனலுடைய ஒரு மோட்டிவ். ஸோ அதனால் எல்லாரும் 100 அவுட் ஆஃப் 100 ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலை. பட் எல்லாரும் அதற்கான முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய வினாக்கள், படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை முழுமையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 400 மார்க் 10th எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன? தமிழில் ஈஸியாக 90-95க்கு மேலே எல்லா ஸ்டூடெண்ட்டும் வாங்கிடுவாங்க. அப்போ அதே மாதிரி ரெண்டாவது காரணம், சோசியலில் வந்து ஈஸியாக 95-100 சென்டம் அதிகமாக வாங்கக்கூடிய சப்ஜெக்ட் 10th ஸ்டாண்டர்ட் எதுன்னா சோசியல் தான். அப்படி இருந்தது. பட் இப்போ அப்படியே மாறிடுச்சு. ஸோ சோசியலில் சென்டம் எடுக்கிறதுக்கே தடுமாறுறாங்க. ஈவன் மேத்தமேட்டிக்ஸ்லாம் நல்ல மார்க் வாங்கிடுறாங்க. சயின்ஸ்லேயும் சோசியல்லையும் மார்க் கம்மியாகுது. பட் அதெல்லாம் வேணாம். நீங்கள் கண்டிப்பாக வந்து சென்டம் எடுக்கணும். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு 5 மார்க்கும் 8 மார்க்கும் இப்போ நான் சொல்லக்கூடியதுல இருந்து மட்டும்தான் கேட்பாங்க. ஸோ அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. அண்டு 2 மார்க் வந்து நான் தனியாக அப்லோட் பண்ணுறேன் வேறு ஒரு வீடியோவில். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸு எல்லாத்துக்கும் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காக வாட்ஸ்அப் சேனல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிடிஎஃபை நான் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அதுக்காக தான் வாட்ஸ்அப் சேனல், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். அண்டு 10th ஸ்டூடெண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி யாராவது லைக் பண்ணாமல் எதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, வரலாறு. ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவில் நீங்கள் படிக்க வேண்டிய கொஷின்ஸ் மொத்தமே ஒரு 12 கொஷின் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இருந்து தான் 5 மார்க்கும் வரும். அண்ட் ஆல்சோ நீங்கள் ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்கக்கூடிய அந்த ஒரு 8 மார்க் கொஷின் இதில் இருந்து தான் வரும். பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது ட்ரிஸ்ட்ரி ஆஃப் வெர்சைல்ஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ட்ரிஸ்ட்ரி ஆஃப் வெர்சைல்ஸு. ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் டன் பை த லீக்கேஜ் ஆஃப் நேஷன், இதுவும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அதாவது ப்ராக்கெட்டில் போட்டுக்கல ஹிஸ் ஒன் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்னு அர்த்தம். ஸோ அது தேவையில்ல, உங்களுக்கு கொஸ்டின் தெரிஞ்சால் போதும். ஸோ இதெல்லாம் பாருங்கள். அடுத்தது வந்து த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் 2, இது ஒரு மிக 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 முக்கியமான ஒரு பிக் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின். அண்ட் இதில் எது 8 மார்க்கில் கேட்பாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கம்ஸ்டான்சஸ் தட் லெட் டு த ரீஃபார்ம் ஆஃப் 19th century, இந்த கொஸ்டின் 8 மார்க்லையும் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். அதனால இதுவும் ஒரு மிக மிக முக்கியமான விடம். ஸோ அடுத்தது 19th century ரீஃபார்மர்ஸ் த கேசஸ் ஆஃப் உமன், இதுவும் 8 மார்க்லையும் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் அகெயின்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா, ஒரு மிக மிக முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது அவுட் பிரேக் ஆஃப் பெல்லூர் ரெவால்ட் இன் 1806, இது 8 மார்க்லையும் கேட்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான வினா. அடுத்தது த கேசஸ் ஆஃப் த ரிவால்ட் ஆஃப் 1857, இதுவும் 8 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான வினா. ஸோ அடுத்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் காந்தி இன்டு மாஸ் லீடர், ஸோ இதுவும் உங்களுக்கு 5 மார்க்லையும் கேட்கலாம், 8 மார்க்லையும் கேட்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான வினா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சுதேசி மொமெண்ட் இன் தமிழ்நாடு, இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது பெரியார் இவிஎஸ் டிசிசிவ் கான்ட்ரிபியூஷன், இந்த கொஸ்டினும் ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் நீங்கள் பார்க்க வேண்டிய டாப் மோஸ்ட் கோல்டன் கொஸ்டின்ஸ் இதுதான். அண்ட் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஹெட்லைன் கொஷின்ஸ் ஒரு சிலது கேட்பாங்க. ஸோ அதை நான் 2 மார்க் சொல்லலாம், நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வந்து அந்த இது டைம்லைன் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் எந்த இயர்னு. மேக்ஸிமம் இந்த 1910 1950 வரைக்கும் படிங்க. ஸோ அதில் உள்ள முக்கியமான ஈவெண்ட்ஸ் ஒரு 15 ஈவெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கலாம், 1910 to 1920 ஆர் 1910 to 1930 ஆர் 1920 to 1950. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த 1910 1950 ஒரு 15 or 20 இம்பார்ட்டன்ட் மொமெண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஜியாகிரஃபியில் இதுலேயும் உங்களுக்கு ஒரு 13 கொஷின் கிட்ட இருக்கும், இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். ஸோ நார்த் வெஸ்டர்ன் மவுண்டெயின்ஸ், நார்த்தன் மவுண்டெயின்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிவர் ஆஃப் இந்தியா, இதுவும் ரொம்ப ரொம்ப
இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சவுத் வெஸ்டர்ன் மன்சூன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சவுத் வெஸ்ட் மன்சூன் த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் ஆஃப் இந்தியா, இதுவும் ஒரு மிக மிக முக்கியமான வினா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிக் கொஸ்டின். ஸோ அடுத்தது மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது அர்பனைசேஷன்னா என்ன, எக்ஸ்பிளைன் இட்ஸ் ப்ராப்ளம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கையில இது ரீஜியன் ஆஃப் தமிழ்நாடு, பிளாட்டிவ் ரீஜியன் ஆஃப் தமிழ்நாடு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஜியாகிரஃபியில் 6th லெசன். அதே 6th லெசனில் ரிவர் காவேரி ரிவரை பற்றி ஒரு கொஷின் இருக்கும், அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில்ஸ் இன் தமிழ்நாடு, அதே சாப்டர் 6 தான், வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து ரிஸ்க் ரெடக்ஷன் மெஷர் டேக்கன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளான்டேஷன் ஃபார்மிங் ஆஃப் தமிழ்நாடு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது வாட்டர் ரிசோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ரெண்டும் ஜியாகிரஃபியில் 7th யூனிட்ல. ஓகே. அடுத்தது சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஜியாகிரஃபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இது கேட்பாங்க, டிஸ்டிங்விஷ் பிட்வீன், வேறுபடுத்துக. ஸோ நான் வேறுபடுத்துக வந்து உங்களுக்கு 2 மார்க் சொல்லலாம், 2 வேறுபடுத்துக, ஒரு ரீசன் கொஸ்டின், காரணம் கூறுக. ஸோ அது சேர்த்து ஒரு 5 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அதுக்கு என்ன நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோ, அந்த 2 மார்க் சொல்லுவேன் அதில் சேர்த்து சொல்கிறேன். அடுத்து ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரை மேட்ச் தி ஃபாலோவிங் கேட்பாங்க 5 மார்க்கில். ஸோ மேட்ச் த ஃபாலோவிங் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது, எது வேணாலும் கேட்கலாம். ஸோ அதனால் மேட்ச் த ஃபாலோவிங்கை நல்லா பார்த்துக்கோங்க. சிவிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சாலியன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் அண்டு ஜஸ்டிஃபிஷியல் பவர்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி டைப் கொஸ்டின்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சீஃப் மினிஸ்டர், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். அடுத்தது டீட்டெயில்டு நோட் ஆன் நான் அலைன்மெண்ட் மொமெண்ட், நான் அலைன்மெண்ட் மொமெண்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நான் ஏன் பிக் கொஸ்டினுக்கு நான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன், ஐ திங்க் இது நான் பிகாஸ் ஆல்ரெடி 2 மார்க் 3 மார்க் சேர்த்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பிக் கொஸ்டின் மட்டும் தனியாக போட்டிருந்தேன். இதுவும் பிக் கொஸ்டின் மட்டும் சொல்கிறேன். நான் ஏன் பிக் கொஸ்டினுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா 2 மார்க் 3 மார்க் கூட, சாரி 3 மார்க்குங்கிறேன், 2 மார்க் கூட ஈஸியாக எழுதிடலாம். பட் இந்த பிக் கொஸ்டினில் வந்து நிறைய பேர் அட்டன் பண்ண முடியாமல் இருக்குங்க. ஸோ ஏன்னா பிக் கொஸ்டின்ங்கிறது ஈஸியாக 50 மார்க், 50 அவுட் ஆஃப் 50 நீங்கள் வாங்குறதுக்கான ஒரு முக்கியமான பார்ட், மேஜர் பார்ட்டு. நீங்கள் எழுதக்கூடிய 100 மார்க்கில் 50 மார்க் இந்த ஒரு செக்ஷன்லேருந்து வாங்க போகிறீங்க. ஸோ அப்போ அதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஆப்வியஸ்லி 1 வேர்டில் 10+ ஈஸியாக எல்லாரும் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அப்போ 2 மார்க் தான், 2 மார்க் அப்புறம் படிச்சுக்கலாம். அப்படிங்கிறத தான் நான் பிக் கொஸ்டினுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். ஓகே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் அலைன்மெண்ட்டுக்கு அப்புறம் டிட்டர்மினேஷன் ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் பிரிக்ஸ் அண்ட் இட்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ். அடுத்து ஓபிஇசி மிஷன்ஸ், ஹவு ஹெல்ப் அதர் கண்ட்ரி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. எக்கனாமிக்ஸை பொறுத்தளவில் ஒரு 8 கொஷின் இருக்குது. என்னென்னா மெஷரிங் ஆஃப் நேஷனல் இன்கம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெத்தட்ஸ் ஆஃப் கால்குலேட்டிங் ஜிடிபி அண்ட் எக்ஸ்பிளைன். அடுத்தது சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎஸ்டி, பிளாக் மணினா என்ன, கேசஸ் ஆஃப் பிளாக் மணி, இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல். அடுத்தது ரோல் ஆஃப் என்டர்பிரினர். இது எல்லாமே டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின்ஸ். ஸோ அதனால இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் தயவு செஞ்சு நல்லா படிங்க, ரொம்ப 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 முக்கியமான வினாக்கள் இதெல்லாம். ஸோ அதனால் இது எல்லாத்தையும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் 2 மார்க் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே முடிஞ்சால் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப்.